5 things to declutter அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. மேபி இந்த ஐடியாஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டீக்ளட்டர் பண்ண வேண்டியது ஆடு, நோட்டீஸு, இது மாதிரி நிறைய பேப்பர்ஸ் நம்ம வீட்டில் இருக்கும். அது தேவையா தேவையில்லையான்னு பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி ஹோம் அப்ளையன்ஸுக்கெலாம் இந்த வாரண்டி கார்டு கொடுப்பாங்க. அது எக்ஸ்பைரி ஆகியே பல நாள் இருக்கும். அதெல்லாம் ஒரு மூளை முடுக்கில் கிடக்கும். கரெக்டாக அதோட எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். அதெல்லாம் தேவையில்லாமல் ஒரு கிளட்டராக வீட்டில் இருந்துகிட்ருக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இதை டீக்ளட்டர் பண்ணி வச்சிடலாம். செகண்டாக நம்ம டீக்ளட்டர் பண்ண வேண்டியது எம்டியான பாக்ஸஸ் அண்டு பாட்டில்ஸ் தான். இது மாதிரி கம்மு தீந்து போன பாட்டில், அப்புறம் பவுட்ரு தீந்து போன பாக்ஸு, அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருப்பேன் ஏதாச்சும் கிராஃப்ட் செய்யலான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது வச்சுருக்கிறது வேஸ்ட்டு தான். அதால் ஒரு கிராஃப்ட் செஞ்சு வச்சாலுமே அது கிளட்டராக தான் ஆகும். இதை வச்சு டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் கூட செய்கிறாங்க. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யலாம், அது உங்களோட விஷ். எனக்கு டெக்கர் ஐட்டம்ஸுங்கிறது தேவையில்லாமல் ஒரு ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி தான் இப்போ தெரியுது. இது எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம தூக்கி போட்ட பேப்பர்ஸ், இது மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் எடைக்கு போடுறவங்கள்ட்டெல்லாம் போட்டால் இதை ரீசைக்கிள் பண்ண எடுத்துக்குவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எரிக்காமல் ரீசைக்கிள் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேர்டாக நான் டீக்ளட்டர் பண்ண போகிறது இது மாதிரி டிக்கெட்ஸு, பில்ஸ் எல்லாம் இருக்கும். நான் எப்படின்னா மூவிக்கு போகணும்ல, இந்த டிக்கெட்ஸை நம்ம மெமரிஸாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் தெரியுது அதெல்லாம் ஒரு கிளட்டர்னு. டிக்கெட்ஸு, பில்ஸ்லலாம் எழுதியிருக்க லெட்டர்ஸ் சீக்கிரமாகவே அழிய ஆரம்பிச்சிடும். டிக்கெட்ஸ்னால் கூட பரவாயில்லன்னு தூக்கி போட்டுடலாம். பட் பில்ஸ்னால் நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம். ஸோ பில்ஸ் எல்லாம் வாங்கின உடனே அது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபோனில் ஒரு ஃபோட்டோ அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்களே இந்த மாதிரி மெமரிஸ் க்ரியேட் பண்ணுற பர்சன்னா நீங்கள் அது எல்லாத்தையுமே ஃபோட்டோஸாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம திங்ஸாக சேர்க்கும்போது நிறைய கிளட்டர் ஆகும். ஃபோர்த்தாக நம்ம டீக்ளட்டர் பண்ண வேண்டியது ஓல்டு நோட் புக்ஸ். நிறைய ரஃப் ஒர்க்கெல்லாம் எழுதி பார்த்துருப்போம், அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். நான் என்னோடய ஸ்கூல் ப்ராக்டிக்கல் நோட்டெல்லாம் சரி மெமரிஸாக இருக்கட்டும், அதில் நம்ம அழகாக ட்ராயிங் வரைஞ்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். பட் அதெல்லாமே ஒரு கிளட்டர் தான். ஃபிஃப்த்தாக டீக்ளட்டர் பண்ண வேண்டியது ஓல்டு ஜெராக்ஸ் தான். இந்த ஆதார், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டெல்லாம் நம்ம ஏதாச்சும் அப்ளை பண்ணுறோன்னா ஜெராக்ஸ் கேட்பாங்க. அதுக்காக நிறைய எடுத்து வச்சுருப்போம். அது அப்பப்போ அப்டேட்டும் பண்ண சொல்லுவாங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த காப்பி தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்க காப்பி யூஸ் ஆகாது. ஸோ பழைய காப்பீஸோட ஜெராக்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுடலாம். ஆதார் ஜெராக்ஸ்லலாம் பார்த்தோன்னா மேலே மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்கு, கீழே நிறைய ஸ்பேஸ் இருக்கா, எனக்கு அதை அப்படியே தூக்கி போட மனசு இல்லை. ஸோ அதை நல்லா எழுதி கொஞ்சம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தூக்கி போட போகிறோம். ஸோ இந்த 5 திங்ஸை தான் நான் இப்போதைக்கே டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். நானுமே மினிமலிசம்க்கு இப்போ ஒரு பிகினர் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எந்தெந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி போட முடியுமோ அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தூக்கி போட்டுட்ருக்கேன். முடிஞ்ச அளவு கம்மியான தேவையான திங்ஸை மட்டும் வச்சுக்கிறதுக்கு பார்க்குறேன். ஏன்னா அப்கமிங் வீடியோஸில் நான் வேறு எதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணி மினிமலிசம் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.